கைஸ் மோமோஸ் பண்ண போகிறோம். சரி இப்போ பயமாக இருக்குது. இப்போ அதுக்கு மோமோஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னா மைதா, எண்ணெய், இது வந்து பேட்டருக்கு. இதில் மைதா எது? இதில் மைதா எது? இல்லை புரியல. மைதா எது இதில்? மைதா எதுன்னே தெரியாம எப்படி மோமோஸ் பண்ணுவ நீ? ரெண்டுமே வெள்ளை கலராக இருக்கு. இது பாரு இஞ்சி பூண்டு ஆடு. அங்கே ஃபஸ்ட்டு மைதாவே கடல, ஒன்று கார்ன்ஃப்ளவர், இன்னொன்று ரைஸ் ஃப்ளார். மைதா எதுன்னு தெரில, கார்ன்ஃப்ளவர் எதுன்னு தெரில, ஆனால் மோமோஸ் பண்ண போகிறோம். பண்ணுறோம். எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் ஒரு கப்பு இப்போ தண்ணி ஊற்றி, ரொம்ப ஊற்றாத, பெசைய ஊற்றிக்கோ. மாவு ஒட்டிக்கிச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் மோமோ பண்ணுறோம்ல, எப்படி வரப்போகுதோ. எதுக்கு வெளியே ஆர்டர் பண்ணணும், வீட்லேயே செய்ய. ஆமாம், இவ்வளோ பெரிய செஸ் நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு வெளில செஃப் செஸ் இவ்வளோ பெரிய செஸ் இருக்கல்ல, செஸ்லேயும் சரி செஃப்லேயும் சரி. ஏதோ ஆசைப்பட்டு தெரியாமல் மோமோஸ் சாப்பிடணும். மாவு உருட்டுறது தான் பெரிய வேலையாவாக இருக்குது. இப்போ தெரியுதா? நம்ம இந்த தக்காளி சட்னி ரெடி பண்ணுறதுக்கு அந்த சைமல்டேனியஸாக நம்ம பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஃப்ரை மீன்ஸ் பாயில் பண்ணி குக்கர் தரேன். குக்கர். எனக்கு உடம்பு சரியில்லாத வேலை வாங்குற பத்தியா? நீ போய் உட்காருமா, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அதை தான் நான் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கேன். என்னவோ நீ புதுசாக பண்ணுற மாதிரி சொல்கிறேன். கழுவோம் ஃபஸ்ட்டு. எது வெஜிடபிள்ஸ் வேணாலும் கழுவிடுங்க. பேச்சுலர்ஸ் இல்லை, பசங்கனாலே சோம்பேறி தான். பசங்க சோம்பேறி? யாரை பார்த்து சோம்பேறின்ற? பெண்கள் நீங்க தான் படு சோம்பேறி. காலையில எந்திரிக்கிறது, காஃபி குடிக்கிறது, சும்மா வீட்டு வேலை பேர்ல எதையாவது செய்யறது, திரும்பி தூங்குறது. இது ஒரு வேலை. இந்த வேலையை ஒரு நாள் செய்ய விட்டா டெய்லி நான் தானே பாக்குறேன். அப்புறம் சமைச்சா மட்டும் போதாது. அதுதான் பெரிய வேலையே. சுத்தம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்ன சுத்தம்? ஏ தங்கம் இந்த தக்காளி சட்னிக்கு சாஸுக்கு மிளகாவும் தேவை. ஸோ மிளகா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் சொல்றது ஏதாச்சும் மதிக்கிறேன்னா பாரு. இல்லை போ, நான் பூண்டு உரிக்கிறது எவ்வளோ கடுப்பு தெரியுமா? ஐயோ, என்ன பண்ண, குப்பையும் சேர்த்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நின்னா நான் பூண்டு உரிக்க சொல்லுவேன்ட்டு வீடியோ பார்த்துட்டு வரேன்னு போயிட்டேன். டொமேட்டோ சட்னிக்கு தக்காளி வேக வச்சு, அப்புறம் பூண்டு, சிவப்பு மிளகா, ரெட் சில்லிலாம் வேக வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் வயலில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். சாப் பண்ணியாச்சு. குக்கரில் விசில் சரியாகவே மாட்டல கைஸ். ரொம்ப நேரமாக ஆவி போயிட்டே இருந்திருக்கு. இப்போ தான் மாட்டியிருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் நினைக்கிறேன். சமையலில் சில விஷயத்தை மறக்கக்கூடாது. ஷெஃப் விசில் மாட்டுற விஷயத்தையும் மறந்துட்டோம்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய செஃப்னு பார்த்துக்குவோம். 5 விசில் மேலே போயிடுச்சு கேஷ். திறந்துடலாம். பருப்பு மத்துனா ஏன் தெரியாது? இதுதான் பருப்பு மத்து. இது பேர் சில பேர் ஸ்மாஷர்ன்பாங்க. ஸ்மாஷர் 3 நான் எடுத்துக்கிட்டா 3 பொட்டேட்டோ போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், சில்லி ப்ளஸ் கார்லிக், இது 3 போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் பெப்பர் போடணும். லைட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒன்று தான் நல்லா வந்திருக்கு. பானிபூரி ஸ்டஃபிங் செய்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு கையை வச்சு பிசைஞ்சிடலாம் போலியா? அது ஒழுங்காக வேகலை நினைக்கிறேன். ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம பூரி உருட்டிக்கிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இட்லி பானையில் வேக வைக்கலாம். ஃபைனலாக ஸ்டஃபிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டு ஒன்று இப்படி தான் சைடில் உள்ள அமுக்கி விட்டுறோம். பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது நீ வந்து இது மாதிரி போடுற, இப்படிலாம் மோமோஸ் இருக்காது, இப்படி இருக்கணும். அப்படிலாம் வரக்கூடாது மோமோஸ். இது மோமோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கேப் இருக்குது பாரு, கேப் இருக்குது பாரு. ஷேப்பாக இருக்குது. எங்கே இருக்குது கேப்? மூடிட்டேன். நீ பவுச் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி வரப்போகுதோ. எல்லாத்தையும் போட்டு வைக்கலாம். கம்மியாக பசிக்குது, சுட சுட சாப்பிட போகிறோம். உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க அந்த இட்லி தட்டில். சாஸில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன், ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வினிகர் கொஞ்சோண்டு ஒரு மூடி. சாஸ் ரெடி. ஸ்லோ பண்ணிடுவோம். ரெடி, 1 2 3 கோ. சில இது உடைஞ்சிருக்கு, சில இது உடையாம இருக்கு. நான் ரொம்ப மோசமாக வரும்போது நினச்சேன்.
மோமோஸ் வந்துச்சு கைஸ், வெற்றிகரமா ஃபைனலி பண்ணியாச்சு. சாப்பிட வேண்டியதான். அடுத்த வகையில் பார்க்கலாம். டாடா. பை.